தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். வெல்கம் டு தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. எஸ்ஐ மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக் இஸ் கொஷின் டேக். ஸோ கொஷின் டேக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஷின் பேப்பர் அனலைசிஸ் ஆகட்டும், கொஷின் டேக் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லையுமே வருது. ஸோ அதனால் இந்த ஒரு டாபிக் ஈஸியாக வி கேன் ஸ்கோர் மார்க்ஸ். ஒரு மார்க் கண்டிப்பாக ஈஸியாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் கொஷின் டேக் இஸ் a kind of வெரி ஈஸி டாபிக். ஸோ ஈஸியாக நம்ம வந்து கொஷின் டேக்கில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் டேக்னா என்ன? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ நம்ம பேசுகிறோம் இல்லை இருக்குது அப்படின்னா கடைசியில் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கேட்குறோம். இது மாதிரி உங்களுக்கு வேணுமா வேணாமா அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குற கொஷின் தான் வந்து நம்ம கொஷின் டேக்னு சொல்கிறோம். ஸோ கொஷின் டேக்ஸ் பொறுத்த வரைக்குமே எவ்வளோ ஈஸியாக ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டு எப்படி வந்து அதுலேருந்து ஓகே நம்ம எதில் எப்படி வந்து என்ன வேர்ப் இருக்குது, எப்படி வந்து நம்ம அதில் கொஷின் டேக் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வி வில் லேர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று ஒரு ஆக்சிலரி வேர்ப் இருக்கலாம், ஆர் எஸ் ஏ மாடல் வேர்ப் இருக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமையும் சில சென்டென்சஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம எப்படி பண்ணலான்றதையும் we will learn it later. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப். ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் என்ன? we have three forms of auxiliary verbs, that is be form verb. ஸோ be form verbs அப்படின்னும் போது am, is, are, was and were. ஸோ இது எல்லாமே வந்து be form verbs. ஸோ be form verbs இல்லாமல் we have have form verbs. அது வந்து possession verbs அப்படின்னு சொல்லுவோம். ஸோ possession verbs அப்படின்னும் போது as, have, had இது எல்லாமே வந்து possession verbs அப்படின்னு சொல்லுவோம். இதையும் தாண்டி ஸோ auxiliary verbsல we have be form verbs and then possession verbs and then third we have do form verbs. ஸோ do form verbs எதெல்லாம் வரும் அப்படின்னா do, did, does இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து we will see the do form verbs. ஓகே, ஸோ auxiliary பொறுத்த வரைக்கும் இது மூணு ஃபார்மும் டிஃப்ரெண்ட்டாக செக்ரிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் we can go to the model verbs. ஸோ model verbsன்னு பார்க்கும்போது we have a basic 9 model verbs that are can, could, may, might, shall, should, will, would and then we have must. So we have these 9 forms of model verbs here. So ஒன்று ஒரு சென்டென்ஸில் வந்து auxiliary verbsோ இல்லை model verbsோ இருக்கும். அது கூட we just go அதை வச்சு நம்மளால் எப்படி வந்து ஒரு கொஷின் டேக் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு சென்டென்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆக்சிலரி வேர்ப் இருக்கா இல்லை மாடல் வேர்ப் இருக்கான்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் என்ன செகண்ட் விஷயம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா whether the sentence is in the positive or in the negative form. அந்த ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா இங்கே இந்த கொஷின் டேக் இங்கே பாசிட்டிவில் கொஷின் டேக் ஆட் பண்ணும்போது we will add negative. இதே ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா கொஷின் டேக் பாசிட்டிவ்ல இருக்கும். கூட we will add pronouns. ஓகே, and then question mark is very important. ஸோ இவ்வளவும் பண்ணிட்டு நம்ம கொஷின் மார்க் போடல அப்படின்னா இட்ஸ் a kind of it's not fair. ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வேர்ப் ஃபார்ம் எடுத்து கூட வந்து நாட் ஆட் பண்ணுவோம். ஸோ நாட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் இன்ட். லைக் இப்போ இங்கே நாட் இருக்குது அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபார்ம் எப்படி இன்ட். ஸோ வெரண்ட், ஹாரண்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் நாட்ன்றது எப்படி சொல்லலாம், இஸ்ன்ட், வாசன்ட், ஹாரண்ட், வேரண்ட், ஷல்லன்ட், டிடன்ட், டசன்ட், டோன்ட், won't, wouldn't, can't, couldn't, haven't, hasn't, hadn't, shouldn't. இந்த மாதிரி we will add not with that verbs. இப்போ வந்து மேபி இப்போ சென்டென்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஹேம், இஸ், ஆர், வாஸ், வேர் வருதுல்ல. ஸோ அப்போ ஹேம் வருது அப்படின்னா we can't add haven't அப்படின்னு வந்து we won't put in the sentence.
ஸோ அப்படி வர கேஸ் அப்போது we will put ain't or aren't. ஸோ இது ரெண்டு ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று உங்களோட சென்டென்ஸ் உங்களோட ஸ்டேட்மெண்ட் அப்போ பாசிட்டிவில் ஆமில் வருது அப்படின்னா you will add ain't or else aren't. இந்த மாதிரி haven'tன்ற word we won't use it. ஓகே, இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸப்ஷன்ஸ் மாதிரி. And then so இப்போ we will see the first thing. இப்போ வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க you are a student. ஸோ யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட்டும் போது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை மாடல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்களான்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம பார்த்தோன்னா தெரியும் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார், ஸோ செப்பரேட் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க தனியாக. அண்ட் தென் செகண்ட் விஷயம் ஒரு சென்டென்ஸில் என்ன பார்க்கணும்? whether the sentence is in the positive or in the negative. ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா? பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போது நம்ம இங்கே என்னவா சேஞ்ச் பண்ணுவோம்? நெகட்டிவில் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆர் தனியாக எடுத்துடுங்க, ஆர் தனியாக எடுத்துடணும். தென் பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால we are adding not here ப்ளஸ் என்ன ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்கன்னு இங்கே நம்ம பார்க்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? யூ அப்படின்றதுனால டேரெக்டாக we just going to add you here and then question mark. So aren't you? Okay, so you are a student அப்படின்னா aren't you student தானே அப்படின்ற மாதிரி they just asking it. Then we can see few examples. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். she is a doctor. ஸோ இங்கே நம்ம சேம் ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆக்சிலரி வேர்பா மாடல் வேர்பா? ஆக்சிலரி வேர்ப் இஸ் இருக்குது, செப்பரேட் பண்ணிடுங்க. அண்ட் தென் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கா? பாசிட்டிவ், ஸோ நாட் ஆட் பண்ணுங்கள். அண்ட் தென் என்ன ப்ரொனவுன் இருக்குது? ஷீ. ஸோ we are going to use she here question mark. ஸோ isn't she. இப்போ இதே வந்து ப்ரொனவுன் இங்கே கொடுக்காம நவுனாக கொடுக்குறாங்க அப்படின்னா we have to change. நம்ம தான் வந்து நவுனை வந்து ப்ரொனவுனாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே வர ப்ரொனவுன் வந்து நவுனை ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ தி புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹார் எடுத்துக்கோங்க. தென் தி சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நாட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நாட்டும் ஆட் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் தி புக்ஸ் வந்து இங்கே என்னவா மாறுது? தே. ஸோ aren't they? I can swim. Again positive sentence. ஸோ அதனால் நம்ம நெகட்டிவ் ஆட் பண்ண போகிறோம். கேன் கூட நாட் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் தென் த ப்ரொனவுன் இஸ் ஐ. ஸோ can't I? we should obey the elders. ஸோ நம்ம வந்து பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா should அப்படியே நம்ம வந்து மாடல் வேர்பை அப்படியே எடுக்க போகிறோம். சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம நாட் ஆட் பண்ணுறோம். ஸோ shouldn't மாறிடும். அண்ட் தென் ப்ரொனவுன் இஸ் we. ஸோ the car was costly அப்படின்னு இருக்குன்னா இங்கே வந்து ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. ஸோ ஆக்சிலரி வேர்ப் செப்பரேட்டாக எடுக்க போகிறோம். கூட வந்து we are going to add a negative because the sentence வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ wasn't the car அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு நவுன். ஆப்ஜெக்ட் ஒரு நவுன் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இட். இதே வந்து ஒரு ஃபெமினைன் கேர்ள் நேம் இருக்குது அப்படின்னா ஷீ ஆட் பண்ணுவோம். இதே ஒரு மேஸ்குலின் பாய் நேம் இருக்குது அப்படின்னா we will add e. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து we can see நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ தட் வந்து எப்படி வந்து அங்கே கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவாக வந்துச்சு. இங்கே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நம்மளோட கொஸ்டின் டேக் என்னவா இருக்கும்? பாசிட்டிவில் வரும். கயல் isn't a lazy girl. ஸோ கயல் isn't a lazy girl போது கயல் வந்து லேசி கேர்ள் இல்லை அப்படின்னு இருக்கும்போது இங்கே நம்ம என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we just want to separate. என்ன இருக்குது இங்கே? ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆக்சிலரி வேர்பை நம்ம வந்து இங்கே செப்பரேட் பண்ண போகிறோம் இஸ். அண்ட் தென் கயல்ன்றது இஸ் அ ஃபெமினைன் கேர்ள் நேம். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? ப்ரொனவுன் வந்து ஷீயாக மாற்ற போகிறோம். இஸ் ஷீ அப்படின்ற மாதிரி we will ask a question. ஸோ கொஸ்டின் டேக் என்ன வரும்? இஸ் ஷீ. ஓகே, then we can see few examples here. we don't have enough time. நம்மக்கிட்ட போதுமான அளவு நேரம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெகட்டிவில் இருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? டூன்ற வேர்டு செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு அண்ட் தென் வின்ற ப்ரொனவுனை நம்ம போடுவோம். ஸோ டு வி இஸ் நாட் பிளேயிங் வெல். அவன் நல்லா விளையாட மாட்டேங்கிறான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ப்ரொனவுன் இ. ஸோ அகெயின் we are using e here. you were not listening.
ஸோ நீ வந்து ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஆக்ஸிலரி வேர்ப் இங்கே இருக்குது. ஸோ வந்து வேர் செப்பரேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் இட்ஸ் a நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இங்கே நாட் ஆட் பண்ண மாட்டோம். அப்புறம் யூவை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேரி அவுட் பண்ணிடுவோம். சாந்தினி hadn't seen you before. ஸோ அவன் வந்து இதற்கு உன்னை முன்னாடி பார்த்ததே கிடையாது. இங்கே என்ன இருக்குது, பொசஷன் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் affirm வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஆடை தனியாக பிரிச்சுட்டு சாந்தினி இஸ் a கேர்ள் நேம், ஒரு பொண்ணோட நேம்ன்றதுனால இங்கே வர ப்ரொனவுன் வந்து நம்ம she ஆட் பண்ணுறோம். ஸோ வித் இஸ் யூசிங் this had she. children shouldn't watch TV too much. ஸோ வந்து சில்ட்ரன் வந்து நிறைய டிவி பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே shouldn't நெகட்டிவில் இருக்கிறதுனால should பாசிட்டிவாக போடுறோம். அண்ட் தென் சில்ட்ரன்றது நிறைய பேர், நிறைய பசங்க அப்படின்ற குறிக்கிறதுனால இங்கே வந்து நம்ம இந்த pronoun we are adding they. ஸோ நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம், ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் the question tag will be in the positive, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் the question tag will be in the negative. இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு ஆக்ஸிலரி வேர்போ இல்லை மாடல் வேர்போ இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து கொஷின் டேக் கிரியேட் பண்ணோம். ஆனால் சில சென்டென்சஸில் வந்து ரெண்டுமே இருக்காது. we can't see a model verb, auxiliary verb ரெண்டுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து எப்படி கொஷின் டேக் எழுதலாம் அப்படின்றதுக்கு we have a kind of a table. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ப்ளே தி கிட்டார், இங்கே வந்து நம்மளுக்கு ஆக்ஸிலரி வேர்ப் இஸ் ஆம் எதுவுமே இல்லை, கேனு குட் அப்படின்ற மாடல் வேர்ப்ஸும் கிடையாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ஓகே. ஸோ இப்போ இங்கே ப்ரொனவுன் வந்து ஐ வி யூ தே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொனவுன் வருது அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா பாஸ்ட் டென்ஸில் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டூ அப்படின்ற இதை நம்ம கொஷின் டேக்கில் போடலாம். இதே சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிட் அப்படின்ற வேர்டு போகலாம். இதே வந்து she or it அப்படி இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னால் we can go with does, and if it is in the past tense then we can go with the did. ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ ப்ளே தி கிட்டார், நீ தான் வந்து கிட்டாரை வாசிக்கிற அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வெதர் திஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா ஆர் எல்ஸ் லைக் பாஸ்ட் டென்ஸில் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். அப்போது யூ ப்ளேன்ற வேர்டை பார்த்தாலே தெரியும் திஸ் சென்டென்ஸ் இஸ் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது ப்ளஸ் யூன்ற வேர்டு இருக்குது. ஸோ அப்போ யூன்னு இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன போடுவோம் டூ. அப்போது டூ கூட இந்த சென்டென்ஸ் வந்து திஸ் சென்டென்ஸ் இஸ் இன் த பாசிட்டிவ் ஃபார்ம். ஸோ இங்கே நம்ம நெகட்டிவ் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே நாட் ஆட் பண்ண போகிறோம். அப்போது டூ கூட நாட் ஆட் பண்ணால் டோன்ட், தென் ப்ரொனவுன் யூ, டோன்ட் யூ. அண்ட் தென் செகண்ட் எக்ஸாம்பிள், தீபா லைக்ஸ் டென்னிஸ், தீபாவுக்கு வந்து டென்னிஸ் பிடிக்கும் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா வெதர் திஸ் ஸ்டேட்மெண்ட் எதில் இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அகைன் இதுவும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போது தீபா லைக்ஸ் டென்னிஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. தீபான்றது ஒரு ஃபெமினைன், ஒரு கேர்ள் அப்படின்னும் போது என்னவா ப்ரொனவுனா சேஞ்ச் ஆகிடும், கண்டிப்பாக ஷியாக சேஞ்ச் ஆகிடும். லைக்ஸுன்றது வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஷி ஆர் இட் வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம் டஸ். ஸோ அப்போது டஸ் சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்கிறதுனால இங்கே நம்ம நாட் ஆட் பண்ண போகிறோம். டசன்ட் ஷி இந்த ஒரு நவுன் வந்து இங்கே என்னவா ஆகும் ப்ரொனவுனாக மாறும்போது ஷியாக மாறிடும். ஸோ டசன்ட் ஷி அப்படின்ற மாதிரி இட் வில் சேஞ்ச். இப்போது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னும் போது ஈ கேம் எஸ்டர்டே. ஸோ அவன் வந்து நேற்று வந்தான் அப்படின்றது கேம்ன்ற வேர்டை பார்த்தாலே தெரியும் திஸ் இஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஈ ஷி ஆர் இட் வந்தால் பாஸ்ட் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம், we will use did. ஈ ஷி ஆர் இட் வருது அப்படின்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் we will use did. ஸோ அந்த ஒரு டிட் யூஸ் பண்ணுவோம். கூட சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்குது அப்படின்றதுனால இயர் வி வில் ஆட் நெகட்டிவ். ஸோ டிட் கூட நாட் ஜாயின் பண்ணால் டிடன்ட் he. ஸோ என்ன கேட்குறோம் கொஷின் டேக், அப்போ டிடன்ட் he. ஓகே. ஸோ here they have given few examples. இங்கே few examples கொடுத்துருக்காங்க. யூ ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ
என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், whether the statement is in the present tense or in the past tense. ஸோ இப்போ யூ ஸ்பீக்ன்ற வேர்டை பார்த்தாலே தெரியும் இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால இங்கே என்ன ஆட் பண்ணுவோம், யூ இருக்குது. ஸோ அப்போ எங்கன்னா ஆட் பண்ணுவோம், டூ ஆட் பண்ணுவோம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால கூட நாட், ஸோ டோன்ட் யூ. சாம் ஏட்ஸ் குக்கிங். ஸோ ஏட்ஸ்ன்றதும் இஸ் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அப்போ சாம்ன்றது ஒரு பர்சனோட நேம். ஸோ என்னவா சேஞ்ச் பண்ணுவோம், மேல்ன்றதுனால ஈயா சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், டஸ். ஸோ டசன்ட் ஈ. He lives in Europe. Again, lives is also in the present tense, so we will use he. So we will use does. Doesn't he? They drink tea. அப்படின்னும் போது தேன்ற வேர்டு இருக்கு. So what we will use, do. Plus this sentence is in the positive. இந்த sentence இந்த statement வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால இங்க நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், நெகட்டிவ். So do not அப்படின்னும் போது don't. Don't they? I watch cricket. ஸோ அப்படின்னும் போது வாட்ச் இந்த வேர்டை பார்த்தாலே இந்த வேர்பை பார்த்தாலே தெரியும் இஸ் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ். அகைன் ஸோ ஐ இருக்குது, வாட்ச் இருக்கிறதுனால ஐ இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணுவோம், டூ யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ வி ஆர் ஆடிங் நாட். ஸோ டோன்ட் ஐ. இங்கே திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ், திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ யூ ஸ்போக் இங்கிலீஷ். ஸ்போக்குன்றது எதோட பாஸ்ட் ஃபார்ம், ஸ்பீக்கோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ஸ்போக். ஸோ யூ ஸ்போக் இங்கிலீஷ். இந்த ஸ்போக்குன்ற வேர்டை பார்த்து வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் இஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ ஸ்போக் இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இங்கே யூ இருக்குது. அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், டிட். ஸோ ஈ ஷி ஆர் இட் வந்தாலும் சரி, ஆர் லைக் யூ வே யூ தே வி அப்படின்னு எந்த ஒரு ப்ரொனவுன்ஸ் வந்தாலுமே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ன்னும் போது வி ஹேவ் த ஒன்லி ஒன் ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் தான் நம்மக்கிட்டே இருக்குது, என்னது, டிட். ஸோ டிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து லைக் ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி இங்கே வந்து டஸ் வருமா டூ வருமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வராது பாஸ்ட் டென்ஸில். எப்பவுமே டிட் மட்டும்தான் வரும் பாஸ்ட் டென்ஸில். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, டிட் அண்ட் தென் யூ. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் யூ ஸ்போக் இங்கிலீஷ், டிடன்ட் யூ. ஓகே, ஸோ இயர் இஸ் த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் ஆகிடும், யூ ஸ்போக் இங்கிலீஷ், டிடன்ட் யூ. சாம் ஏட்டட் குக்கிங். ஏட்டட் குக்கிங் சாம்ன்றதுனால இங்கே வந்து ஈ ஆகிடும். And again is a she or it ஒரு person இருக்கிறதுனால இங்க didn't. Then didn't he, didn't they, didn't I watched cricket, didn't I நான் இது மேலே பார்க்கலையா அப்படின்ற மாதிரி again இங்க வந்து we will use the past form didn't. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து வெறும் நெகட்டிவ்ல மட்டும்தான், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வெறும் நாட் மட்டும் வந்தாலே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கிடையாது. ஸோ என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தால் நம்ம வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் லைக் பேர்லி, ஹார்ட்லி இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக அந்த மாதிரி ஒரு மீனிங் வரும். ஸோ ரேர்லி, தென் ஸ்கார்ஸ்லி, நெய்தர், நார், நோபடி, நன், நத்திங். நத்திங்லாம் வந்துச்சுன்னா வந்து லைக் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி ஒரு மீனிங் வந்துடும். ஸோ செல்டம். ஸோ இந்த மாதிரி இஃப் இந்த மாதிரி ஒரு 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 ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கொஷின் டேக் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து மைண்டில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸில் இருக்குனாலே அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ யூ see, he hardly, okay, ஸோ he hardly works அப்படின்னும் போது ஹார்ட்லின்ற வேர்ட் வந்து இங்கே நம்ம நெகட்டிவ் மீன் பண்ணோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஷின் டேக் பாசிட்டிவில் போடுறோம். டஸ் he ப்ளஸ் அதே மாதிரி இங்கே ஆக்ஸிலரி வேர்பும் வரல, மாடல் வேர்பும் வரல, அதனால நம்ம வந்து டஸ் போயிட்டோம். she rarely comes late. அவள் வந்து ரொம்ப கம்மியாக தான் லேட்டாக வருவா அப்படின்னும் போது இங்கேயும் ஆக்ஸிலரி வேர்போ மாடல் வேர்போ கிடையாது. அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், she இருக்கிறதுனால நம்ம டஸ்ஸுக்கு போகிறோம், ப்ளஸ் நெகட்டிவ் ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா ரேர்லின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் வேர்ட். தே செல்டம் ஸ்பீக் அப்படின்னும் போது அவங்க எப்போயாவது தான் பேசுகிறாங்க அப்படின்னும் போது செல்டம்ன்றது இட்ஸ் a நெகட்டிவ் வேர்ட். ஸோ நம்ம கொஷின் டேக் பாசிட்டிவில் இருக்கணும். அண்ட் தென் இங்கேயும் வந்து நம்ம மாடல் வேர்பும் இல்லை ஆக்ஸிலரி வேர்பும் இல்லை. ஸோ நம்ம தே இருக்கிறதுனால நம்ம டூக்கு போகிறோம், கூட நெகட்டிவ் வேர்டு ஆட் பண்ண தேவையில்லை, டூ தே. ஈ டோல்ட் நத்திங், அவன் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னும் போது இட்ஸ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ். நத்திங் இருக்கிறதுனால இது நெகட்டிவ் ஆகிடும். ஸோ நம்மளோட கொஷின் டேக் வந்து பாசிட்டிவில் வரும். ஓகே, we have few more exercises. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா
யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இன்னும் ஈஸியாக புரியும். அதே மாதிரி நம்மளோட கொஷின் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 8th 9th புக்ஸில் இருக்க புக் பேக்ஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் நீங்கள் அதை பார்த்தாலே வந்து அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் லைக் எந்த ஒரு கொஷின்ஸுமே வந்து நீங்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே ஓரளவு பார்த்துட்டிங்கன்னா அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த ஒரு ஃபார்முலா அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈவன் அது புக் பேக்கில் இல்லாத கொஷின்ஸே எக்ஸாமுக்கு வந்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தட் இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலும் யூ கேன் ஈஸிலி அப்ளை, எதில் வேணால் அப்ளை பண்ணி நீங்களே வந்து ஆன்சர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போது she is collecting stickers. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஆக்ஸரி ஆர் மாடல் வேர்ப். அப்போ இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது, ஆக்ஸரி வேர்ப் இருக்குது. ஸோ அப்போது ஆக்ஸரி வேர்ப் எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் தென் சென்டென்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து நம்ம பார்ப்போம், whether the sentence is in the positive or negative அப்படின்றது கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே என்ன இருக்குது, சென்டென்ஸ் வந்து இஸ் in the positive form. ஸோ இங்கே என்ன ஆட் பண்ணுவோம், நாட் ஆட் பண்ணுவோம். அகைன் நம்ம தேர்ட் திங் என்ன பார்க்க போகிறோம், என்ன ப்ரொனவுன் இருக்குது, இல்லை நவுன் கொடுத்துருக்காங்களா, நவுன் கொடுத்தா நம்ம ப்ரொனவுனாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது இங்கே ஆல்ரெடி ப்ரொனவுனே கொடுத்துருக்காங்க. ஸோ ஷி, அப்போது என்ன வரும், isn't she அப்படின்றது தான் வந்து இங்கே கொஷின் டேக். we often watch TV in the afternoon. ஸோ we இருக்குது, ப்ரொனவுன் இருக்குது, often watch TV. அகைன் இங்கே ஆக்ஸரி வேர்பும் இல்லை மாடல் வேர்பும் இல்லை. ஸோ நம்ம வாட்ச்ன்ற ஒரு வேர்டை வச்சு ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி தென் we இருக்கிறதுனால we are using do and then positive sentenceன்றதுனால இங்கே நம்ம நெகட்டிவ்க்கு போகிறோம். don't we, you have cleaned your bike. இங்கே வந்து have form verb இருக்குது, அதனால் have போட்டுருவோம். sentence is in the positive, so haven't you. John and Max don't like math. ஸோ இங்கே டோன்ட்ன்ற வேர்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து அழகாக அப்படியே வந்து இங்கே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கிறதுனால இங்கே பாசிட்டிவாக மாற்றிடுவோம். ஜான் அண்ட் மேக்ஸ் 2 பேர் இருக்கிறதுனால இங்கே ப்ளூரலாக we are using they. பீட்டர் played handball yesterday. பீட்டர் வந்து நேற்று ஹேண்ட்பால் விளையாடுனா அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறோம், didn't he. ஸோ இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால இங்கே நம்ம நெகட்டிவாக மாற்றுறோம். ப்ளஸ் பீட்டர்ன்றது பாய், அதனால் நம்ம இங்கே வந்து ஈயாக மாற்றுறோம். பிளேடுன்றது இஸ் அ பாஸ்ட் டென்ஸ், ஸோ we are going with did. they are, again இங்கே ஆக்ஸரி verb இருக்குது, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக are. பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஸோ aren't and then they. Mary didn't do our homework, so did she. So again Mary is a girl thing, so she ஆ மாறிடும், didn't வந்து did ஆகிடும். So did she. he could have bought a new car. ஸோ could இருக்குது, இங்கே மாடல் verb இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், couldn't he. will இருக்குது. ஸோ இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது will கூட not ஆட் பண்ணுறோம் அப்படின்னா it will be won't. I am clever. I am இருக்குது, clever இருக்குது. as I said before, am இருக்குது அப்படின்னா நம்ம வந்து haven't அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ instead of that ain't or aren't அப்படின்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ here they have used aren't I. okay, so here we have few examples. He is still sleeping. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து கொஷின் பேப்பரில் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ he is still sleeping. ஸோ ஃபர்ஸ்ட் we have to find out auxiliary verb இருக்குது, அப்போ வந்து is வரும் and also sentence is in the positive, ஸோ நெகட்டிவ் ஆட் பண்ண போகிறோம். and then pronoun is he. you go to school. இங்கே வந்து auxiliary verbும் இல்லை மாடல் verbும் இல்லை, ஸோ you can go with a you இருக்கிறதுனால we are going to use do because present tenseல இருக்குது. you go to school present tenseல இருக்கிறதுனால do கூட not ஆட் பண்ணுறோம். ஸோ don't you. let's go for a walk. then let'sன்னும் போது நமக்கு தெரியுது நம்ம ஒரு வாக் போகலாம், நம்ம போகலாம் அப்படின்னு இருக்கிறதுனால ப்ரொனவுன் வந்து we வரும். go இருக்கிறதுனால we just going with let's go for a walk அப்படின்னும் போது நம்ம போகலாம் அப்படின்றதுனால we are using shall we. ஸோ shall we நம்ம போகலாமா அப்படின்னு just kind of ஒப்பீனியன் மாதிரி லைக் நம்ம போகலாமா அப்படின்னு கேட்கறதுனால இங்கே shall இருக்குது. okay, so we will see 2 more examples. so you bought a car. நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கீங்க. பாட்ன்ற வேர்டு இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கேயும் நம்மக்கிட்ட வந்து என்ன இல்லை, மாடல் வேர்போ இல்லை ஆக்ஸிலரி வேர்போ இல்லை, சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ வந்து you bought a car. then a sentence is in the positive, then we have to choose a negative thing. you bought a car, didn't you. so this is where didn't you வரும்.
அண்ட் தென் யூ இருக்கிறதுனால வி ஜஸ்ட் கோயிங் வித் டிட். பாட் வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால டிட்டுக்கு போயிட்டோம். யூ அப்படியே சேம் திங். ஸோ டிடன்ட் யூ wouldn't like to invite my dad. wouldn't வந்து இங்கே பாசிட்டிவாக மாறிச்சுன்னா would, யூ வந்து the same thing you. so would you. ஸோ the chapter question tag will work. ஓகேவா? ஸோ கொஷின் டேக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸி திங். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸில் என்ன லைக் சென்டென்ஸில் வந்து ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை மாடல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். அண்ட் தென் செகண்ட் ப்ரொசீஜர் வெதர் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவில் இருக்கா. அந்த தேர்ட் திங் நவுன் கொடுத்துருக்காங்களா ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்களா. ஸோ மேபி இப்போ ப்ரொனவுன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சேம் ப்ரொனவுனே யூஸ் பண்ணலாம் கொஷின் டேக்கில். இதே நவுன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் இட் வித் ப்ரொனவுன். ஸோ இந்த ஒரு 3 விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 1 மார்க் இந்த கொஷின் டேக். ஸோ கண்டிப்பாக 1 மார்க் கண்டிப்பாக கொஷின் டேக்கில் வருதுன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுருந்தா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் குட் மார்க்ஸ். ஓகே, தேங்க்யூ.